நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. கோதை ஆண்டாளை வணங்குவோம். ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்லோகம் இது. பெருமானுக்கு பூமாலை சூடி கொடுத்தபடியால் அவள் சூடி கொடுத்த நாச்சியார்னு கொண்டாடப்படுகிறாள். அவனுக்கே பாமாலை, அதாவது பாசுரங்களாலே ஆன மாலையை தொடுத்து கொடுத்தபடியால் பாடவல்ல நாச்சியார் என்று போற்றப்படுகிறாள். ஆண்டாள் கண்ணனை அனுபவிக்க ஆசைப்பட்டு அவன் பால் இருக்கும் பிரேமத்தாலே கலங்கி போய் அவனிடத்திலேயே மயங்கி அந்த பக்தி உள்ளே நிறைந்து போய் வாய் வழியே புறப்பட்டதுதான் திருப்பாவை 30 பாசுரங்கள். திருப்பாவையில் இன்றைய நாள் பாடல் 10வது பாசுரம். மறுபடியும் தூங்கியிருக்கும் ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள். நேற்றைய பாசுரத்திலும் ஒரு தூங்கியிருப்பவளை எழுப்பினாள். இன்றைக்கும் தூங்கியிருக்கிறாள் ஒத்தி, அவளை எழுப்புகிறாள். தூக்கம் என்பது என்ன? செயலில்லாமல் இருத்தல். சரணாகதி செய்பவனும் தன்னை காப்பாற்றி கொள்ளும் முயற்சியிலிருந்து விலகி விடுகிறான். நாம் பெருமானுடைய சொத்து, அவனுடைய குழந்தைகள். நம்மால் நம்ம ரட்சித்து கொள்ள வேணுமானால் அதற்குரிய ஆற்றல் நம்மிடத்தில் இல்லை. கஜேந்திரம்ங்கிற யானை பல ஆண்டுகள் முதலையினுடைய வாயில் காலை கொடுத்து விட்டு தன்னைத்தானே மீட்டு கொள்ள போராடியது. ஆனால் எவ்வளவு காலம் போராடினாலும் மெதுமெதுவே தோற்றது. அது தண்ணீருக்குள் முழுகத் தொடங்கிற்று. இனிமே துதிக்க மட்டும்தான் மிச்சம். அந்த சமயத்தில் தான் நாராயணா, ஓ மணிவண்ணா, நாகணையாய் வாராய் என் ஆரிடர நீக்காய்னு ஆதிமூலமேன்னு கூப்பிட்டது. கூப்பிட்டவுடன் பகவான் ஓடோடி வந்தார், முதலை அழித்தார், யானையை காப்பாற்றினார். இந்த கதை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த யானை அவ்வளவு காலம் போராடியது. நாமே காப்பாற்றிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இருந்தது. ஆனால் அது இயலாது. நம்மை நாம் ரட்சித்து கொள்ளணும்னால் அப்போ அனைத்து பாபங்களையும் விலக்கும் ஆற்றல் நமக்கு வேணும். அது இல்லை. அப்போ பெருமான் திருவடிகளே சரணம்னு தான் பற்றியாக வேண்டும். எதுவும் செய்யாமல் இருக்க போகிறதில்லை, அனைத்து தொண்டுகளையும் செய்யத்தான் போகிறோம். அப்படி பற்றுவதைத்தான் சரணாகதின்னு சொல்கிறார்கள். அந்த சரணாகதி தான் செயலிழந்து போதல். அதைத்தான் தூக்கம் என்று மறைத்த ஆண்டாள் இந்த 2 பாடல்களிலும் கூறுகிறாள். மற்றொரு அழகான கருத்து கேட்போம். மர்க்கட கிஷோரன் நியாயம், மார்ஜார கிஷோரன் நியாயம் என்று 2 கேள்விப்பட்டிருப்பீர்கள். குரங்கும் குரங்கு குட்டியும், பூனையும் பூனைக்குட்டியும். நேத்தைக்கு பாட்டிலே ஒருத்தியை பார்த்தோம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாயின்னு பார்த்தோம். அந்த பெண் எப்படிப்பட்டவள்னால், ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சனேதி ஏதகும்ஹனா வனதபதி கிமஹகும் சாதுனாகரவம் கிமஹம் பாபமகரவமிதி என்று உபனிஷத்து அழகா சொல்கிறது. நாம் பகவானை பற்றி இருக்கிறோம், இனி கவலைப்பட தேவையில்லை, அவர் ரட்சித்து விடுவார் என்கிற எண்ணத்தோடு தூங்கிட்டு இருக்கிறவள் இன்றைக்கும் அதே போல் இருக்கிறவள் தான். ஆனால் அதில் ஒரு வேறுபாடு. நாம் பெருமானை பற்றி இருக்கிறோம் என்று நினைத்தவளை பற்றி நேற்றைய பாசுரம். அவர் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று நினைப்பவளை பற்றி இன்றைய பாசுரம். இன்னைக்கு 10வது பாசுரம். அதுக்கு வித்தியாசம் என்ன? நாம் பெருமானை பிட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது பெருமான் நம்மை பற்றி கொண்டிருக்கிறாரா? ஒரு பூனை குட்டி போடும், அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும். அது எப்படி தெரியுமா மாற்றும்?
தன் குட்டியினுடைய கழுத்தில் வாயால் கடிச்சுக்கும். பார்த்தா கடிக்கிறாப்புல இருக்கும், ஆனால் மெத்துன்னு பிடிச்சிக்கும். குட்டியினுடைய உடம்பு ஒரு பக்கம் தொங்கும், தலை இன்னொரு பக்கம் தொங்கும். ஆனால் அதுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நிம்மதியாக நம்ம அம்மா பார்த்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுடுவாள் அப்படிங்கிற நிம்மதியோடு அது பெசாமல் கிடக்கும். தாய் ஒரு நாளும் விட்டுடாது. கச்சிதமாக கொண்டு போய் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு விட்டுடும். எங்கே கொண்டு போய் வைக்கணுன்னாலும் வச்சிடும். அதே ஒரு குரங்கு, தாய் குரங்கு, குட்டி குரங்கு அதனுடைய முதுகை கெட்டியாக கட்டிக்கும். இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு தாவும். ஒருவேளை குரங்கு பிடி நழுவி விடலாம். ஏன்னா இங்கே குரங்கு குட்டித்தானே குரங்கை பிடிச்சின்னு இருக்கு. அங்கே பூனை குட்டியை பிடிச்சிருந்தது, இங்கே குட்டி தாயை பிடிச்சின்னு இருக்கு. ஒருவேளை குரங்கு குட்டி தம் பிடியை நழுவ விட்டுட்டால் கீழே விழுந்தது தான். அந்த தாயாரால் காப்பாற்ற முடியாது. அப்போ அதுலேயே தெரியறது, நாம் போய் பிடிச்சிருந்தா நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் வந்து பிடிச்சிருந்தா நழுவவே விட போகிறதில்லை. இந்த ரெண்டைத்தான் இந்த 2 பாடல்களாலே ஆண்டாள் உணர்த்துகிறாள். நாம் போய் பற்றிக்கிறது நேற்றைய பாசுரம், அவர் நம்மை பிடித்து கொள்வது இன்றைய பாசுரம். ஸ்வகத ஸ்வீகாரம் என்னால் நாம் போய் பெருமானை பற்றுவது. கண்டிப்பாக பற்றணும், ஆனால் நாம் பிடிச்சுக்கிறோங்கிற எண்ணம் கூடாது. அவர் தான் தாய், அவர் தான் என்னை படைத்தவர், அவர் பற்றினாத்தான் பிடி கெட்டியாக இருக்கும். இந்த எண்ணத்தோட பெருமானிடத்தில் நாம் ஈடுபட வேண்டும். அப்போ அவர் நம்ம பிடிச்சுக்கிறது பூனை, தாய் பூனை பூனையை பிடித்தா போலே. நாம் பெருமானை பற்றுவது குட்டி குரங்கு தாய் குரங்கை பற்றினா போலே. இன்னொன்று சொல்கிறேன். ராமன் கானகத்துக்கு வந்தார், ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு போனார், குகனை தனக்கு தம்பி என்று அறிவித்து கொண்டார். உண்மை. ராமன் தேடிக்கொண்டு குகனிடத்தே போனார், அவரை தம்பின்னு சொல்லிட்டார். ஆனால் சொந்த தம்பி பரதன் மிக மிக நல்லவன். அவன் ராமனை தேடிக்கொண்டு சித்திரகூடத்துக்கு வந்தான், வெறுங்கையோடே திரும்பி போனான். ராமன் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டார். எதனால் இப்படி நடக்கிறது? ஆரோ ஒருத்தன் தம்பியே இல்லை, அவனை தான் தேடிண்டு போய் தன் தம்பின்னு பிரகடனப்படுத்திக்கிறார். ஆனால் சொந்த தம்பி பரதன் அவன் வந்து நாட்டுக்கு வான்னு கூப்பிட்டா போவே இல்லை பாருங்க. காரணம் என்னன்னால், பரதன் ராமனை தேடி போனார், காரியம் நடக்கலை. ராமன் குகனை தேடி வந்தார், காரியம் ஓஹோ நடந்துடுச்சு. அதனால் பெருமான் நம்மை தேடி வந்தார் என்னால் நிச்சயமாக காரியம் நடக்கும். இதுக்குன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது. இனிமேல் நம்ம கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு இவர் சொன்னார், பெருமாளே நம்ம வீட்டுக்கு வருவரான், நாம் எந்த கோவிலுக்கும் போவாண்டான்னு நான் சொல்ல வரல. இப்போ நாம் பற்றுவதை விட அவர் பற்றினார்னா உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்தேன். 10வது பாட்டு பார்ப்போம். நோத்து சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய். படுத்து உறங்கி இருக்கிறாள் ஒருத்தி, தேத்திண்டு வா. படுத்த படுக்கையின்படியே வந்துடாதே, நன்னா எழுந்திருந்து உன்னுடைய துணிமணியெல்லாம் சரிப்படுத்திண்டு நெத்தி தலையெல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வா என்று கூப்பிடுகிறாள். இந்த பெண்ணுக்கு வெளிச்சொல் என்ன? என்ன சொல்லை சொல்லி இந்த பெண்ணை கூப்பிடுகிறாள்? சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நாங்கள்லாம் நோன்பு நோற்று பெற வேண்டிய கண்ணனின் அனுபவத்தை நீ நோற்காமலே பெற்றிருக்கிறாயே. நாங்கள் நோன்பு நோத்தாத்தான் கண்ணன் கிடைப்பார், ஆனால் உனக்கு நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவர் உன்னை தேடி வருகிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு கருத்தே. நாம் தேடி போவதை விட பெருமானாக தேடி வரணும். வருவரா? கண்டிப்பாக வருவர். சொத்தை தேடி சுவாமி வருவரா? உடைமையை தேடி உடையவன் வருவரா? அல்லது உடைமை உடையவனை தேடி போகுமா? உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. உடைமையை தேடித்தான் உடையவன் வந்தாக வேண்டும். அவர் தான் வரணுமே தவிர நாம் தேடி போவோமா? ஒன்றும் இல்லை, உபன்யாசத்தையே எடுத்துங்களேன். எவ்வளவு கதை காலக்ஷேபம் சொற்பொழிவெல்லாம் கேட்குறோம் இல்லையோ. நாம் ஒரு ஊரில் இருக்கோம், இன்னொரு ஊரில் நடக்கிறதுன்னா நாம் எப்போவான அந்த ஊரில் இருக்கிறத தேடி போயிருக்கோமா? இல்லை உபன்யாசகர்கள் ஊர் ஊராக போய் சொல்லிட்டு இருக்காளா பாருங்க. நாம் மேகம் இருக்கிற இடத்துல போய் தண்ணீரை வாங்கிக்கிறோமா? இல்லை மேகம் நம்ம ஊருக்கு மேலே வந்து தண்ணீர் கொட்டுறதா? நாம் மேகம் இருக்கிற இடத்துக்கு போகிறதே இல்லையே. மேகந்தானே நம்ம தேடி வருது. நம்ம தேடி வந்தால் தான் காரியம் நன்னாகும். அதுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். நாங்கள் நோன்பு நோற்று யாகம் பண்ணி விரதம் இருந்து இத்தனையும் பண்ணி பெற வேண்டிய கண்ணனின் அருளை, கிருஷ்ண அனுபவத்தை நீ நோற்காமலே பெற்றிருக்கிறாயே. சித்த சாதன ஸ்வீகாரம் பண்ணினவள். நம்ம பிரயத்தனத்தில் இல்லாமல் அவன் அருளால் கிட்ட வேண்டும் என்கிற உறுதியோடு படுத்திருக்கிறாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இங்கே ஸ்வர்க்கங்கிற சப்தம் இருந்தாலும் இது இந்திரலோகமான சொர்க்கத்தை குறிக்காது.
அது மிக மிக தாழ்ந்த இன்பம். நம்ம லோகத்தை பார்க்கறச்சே அது உயர்ந்ததாக இருக்கலாமே தவிர வைகுந்தத்தோடு ஒப்பிடும்போது அது ஒன்றுமே இல்லாததுக்கு சமம். அப்போ இங்கே சொர்க்கம்னு எதை சொல்கிறா? இந்த பெண்களுக்கு சொர்க்கம் கிருஷ்ண அனுபவம், பகவானை அண்டி அனுபவித்தல் தான் பிரம்மானுபவம் தான் அவர்களுக்கு சொர்க்கம். நோற்று சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசக்கதவைத்தான் திறக்க மாட்டேங்கிற, வாயையாவது திறக்கக்கூடாதோ? படுத்துன்னு இருக்கிற இடத்துல இருந்து பெண்களே வருகிறோம் என்று ஒரு வார்த்தையானு சொல்லக்கூடாதா? மாற்றமும் மாற்றம் தருதல்னா பதில் தருதல்னு அர்த்தம். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துடாய்முடி நாராயணன். உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, நான் என்னத்துக்காக வாசலை திறந்துன்னு வரணும்? இப்போ இங்கே ஒன்றும் இல்லையே, நீங்கள் நேராக கண்ணனை சேவிக்க போகலாம். வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, கண்ணனே உள்ளே தானே இருக்கிறார். எப்போ கண்ணனே உள்ளே இருக்காரோ அப்போ கண்ணனை அழைச்சிக்கோ, நீயும் வா, எங்களுக்கு நீராட்டு, எங்களுக்கும் கிருஷ்டானுபவத்தை கொடு, ஒன்றா சேர்ந்து அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்தாள். அப்போ உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, இங்கே கண்ணனெல்லாம் கிடையாது, யார் சொன்னால் உள்ள கண்ணன் இருக்காருன்னுட்டு? வெளியில் இருக்கிறவா சொல்கிறா, நாற்ற துழாய்முடி, துளசி வாசனையை ஒன்னால் மறக்க முடியுமோ? மறைக்கத்தான் முடியுமோ? ஒரு இடத்துல நல்ல புனுகு வச்சுருக்கா, கஸ்தூரி வச்சுருக்கா, அதை நன்னா பொட்டியை போட்டு மறைச்சி வச்சா வாசனை வராது இருந்துருமா? தான் இங்கே இருக்கேங்கிறத தானே சொல்லி கொடுத்துருமோ இல்லையோ? அதை போல் எங்கே துளசி இருந்தாலும் அங்கே பகவான் இருக்கிறார். அவர் துளசி மாலையை தரித்தவர். அப்போ அவர் உள்ளே இருக்கார். நாற்ற துழாய்முடி, நல்ல துளசி வாசனை வீசுறதே. உள்ளே இருக்கிறவ சொன்னா, அப்படியெல்லாம் இல்லை, இது நான் இங்கே பகவான் உள்ளே வரவே முடியாது, நான் வாசக்கதவெல்லாம் சாத்தி தாழ்பால் போட்டு பூட்டி சாவி எடுப்பில் சொருகின்னு இருக்கேன், இங்கே துளசி கந்தமும் இல்லை பகவானும் இல்லை, அவனால் உள்ளே வர முடியாதுன்னா. வெளியில் இருக்கிறவா சொன்னா, நாராயணன் என்ன அப்படி சொல்லிட்டே? உன் பூட்டுக்கும் அந்தராத்மா அவர் தான், சாவிக்கும் அந்தரியாமி அவர் தான், உன் கதவுக்குள்ளும் நிறைந்திருக்கிறவர் அவர் தான். அப்போ எப்படி அவர் வராதிருப்பார்? நீ பூட்டினத்துக்காகலாம் அவர் வராதிருக்க மாட்டார். அப்படி சொல்லாதே. துளசி பெருமாள் இங்கே இருக்கிறாருங்கிறத எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டது. உடனே அவ சொன்னா, அது 4 நாள் முன்னாடி கண்ணன் இங்கே வந்திருந்தார், அப்போ துளசி மாலை போட்டுன்னு வந்தார், அந்த வாசனை தான் இப்போ வீசுறது, இப்போ கிடையாது. ஏன்னா நான் கதவை பூட்டி வச்சுருக்கேன்னா. 4 நாளாக இருக்கட்டும் 40 நாளாக இருக்கட்டும், உள்ளதான் அவர் இருக்கிறார், அவர் அழைச்சின்னு தான் நீ வர வேண்டும். நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன். நாம் பகவானை போற்றினோம்னால் போற்ற பறைதரும் அவர் புண்ணியன். நாங்கள் தேடின புண்ணியம் எங்களிடத்தில் கிடையாது, நாம தேடிண்டு போகிற புண்ணியம் பல. நீர் ஏரி வெட்டுகிறோம், குளம் வெட்டுகிறோம், கோவில் கட்டுகிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், இதெல்லாம் நம்ம தேடின புண்ணியம், சாத்திய புண்ணியம்னு சொல்லுவார்கள். நாம் தேடாமல் தானே தயாராக இருக்கிற புண்ணியம் ஒன்று இருக்குது, அதுதான் கண்ணன்கிற புண்ணியம். கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு சொல்லுவார்கள். சனாதன தர்மம், சனாதன தர்மம்னா என்ன? கண்ணனே தர்மம், அவர் தான் சனாதனமானவர். ராமனே தர்மம், ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்யபராக்கிரம. ராமனே தர்மம், சாது சத்யபராக்கிரமன், கண்ணனே தர்மம்னு சொல்கிறோம். சாட்சாத்து தர்மம், நாம் பிரயத்தனப்பட்டு சாதிக்க வேண்டிய தர்மம் இல்லை, அவர் தானே சாதிக்கப்பட்டு சித்தமாக இருக்கிற தர்மம். சித்தம்னா என்ன தெரியுமா? சாப்பிட்றதுக்காக போய் உட்கார போகிறோம், இன்னும் ஒரு 1/2 மணி ஆகுமாண்ணா, சித்தமாக இருக்குது, சமையல்லாம் முடிஞ்சு போச்சு, சித்தம், வடை சரியாக போச்சு, பாயசம்லாம் பண்ணியாச்சு, காய்கறி கறிமது குழம்பு எல்லாம் சித்தமாக இருக்குங்கிற பாருங்க. அப்படின்னா நீங்கள் இனிமேல் ஒன்றும் பண்ண வேண்டாம், உட்காந்து சாப்பிட்டா போகிறோன்னு அர்த்தம். அதானே சித்தமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பெருமாள் சித்தமாக இருக்காருனால் நாம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் தயாராக இருக்கார், என்னை எப்பவும் கைப்பிடிக்கிறதுக்கு ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அதுதான் சித்தோபாயம், சித்தோபாயம்னு சொல்லுவார்கள். நாம் பிரயத்தனப்பட்டு சாதிக்கிறவர் இல்லையவர், தானே இருக்கும் புண்ணியம். நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன், அவரே புண்ணியன். இப்போ நாம் தேடின புண்ணியம் இல்லை, நம்மை தேடி வந்த புண்ணியன். புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன். பெண்ணே, நீ தூங்கிறது எப்படி தெரியுமோ இருக்கு? கும்பகர்ணன் உன்னோட தூக்கத்தில் போட்டி வச்சுட்டு தோத்துட்டானோன்னு தோன்றது. அவரே 6 மாதம் தூங்குறவர். இந்த பெண் எவ்வளவு தூங்குறாள்னா, கும்பகர்ணனுக்கு இந்த பெண்ணுக்கும் தூக்கத்தில் போட்டியான், யார் நிறையா நாழி தூங்குறான்னுட்டு. இந்த பெண்ணு நிறையா தூங்கி ஜெயிச்சிட்டாலாம். அவள் ஜெயிச்சதுக்கு என்ன தெரியுமோ பரிசு? தோத்தவன் தான் சொத்தை எல்லாம் ஜெயிச்சவனுக்கு எழுதி வச்சுடணும். தோத்தது கும்பகர்ணன், அவர் சொத்தை என்ன? 6 மாதம் தூங்குறது, அதையும் இந்த பெண்ணுக்கு எழுதி வச்சுட்டா. இவை ஏற்கனவே 8 மாதம் தூங்குறா, இப்போ 6 மாதம் தூக்கமும் சேர்த்து கிடச்சிது. கேட்கணுமா? கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ, உனக்கு தோற்று பெரிய தூக்கத்தை கொடுத்துட்டாளோ. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திற. அனந்தலுடையாய் ஏற்கனவே அனந்தல் அனந்தலோன்னு கூப்பிட்டாள், இப்போ ஆற்ற அனந்தலுடையாய்
நீ என்ன எதுக்காக தூங்கியிருக்கேங்கிறது தெரியலையே. அருங்கலம், கலன் கலம், அருங்கலன்னா ஆபரணத்தை நகையை போன்றவளே, எங்கள் மொத்த பேருக்கும் ஆபரணத்தை போல் இருக்கிறவளே. நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கழுத்தில் அழகாக ஒரு அட்டிகை போட்டால் எப்படி இருக்கும், அலங்காரம் பண்ணிட்டு நெத்தியில் ஒரு சுட்டியை போட்டோம்னா எப்படி இருக்கும், அப்படி எடுப்பாக கொடுக்குமோ இல்லையோ. அதை போல் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற. நாங்கள்லாம் வெளியில் காத்துன்னு இருக்கோம், பெரியோர்கள் இருக்கோம், பக்தர்கள் இருக்கோம், சிறு பெண்கள் இருக்கா. அதனால் படுத்துன்னு இருந்தபடிக்கே எழுந்து வந்துடாதே, தேற்றி கொண்டு வா, உடம்பை சரிப்படுத்தி கொண்டு வெளியில் வா. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே, நகையை போன்றவள், ஆபரணத்தை போன்றவள், தலைவியை போன்றவள், நீ சேர்ந்தாத்தானே நாங்கள் எல்லாரையும் எழுப்புறதுக்கு போக முடியும் என்று கூப்பிட அவளும் இந்த கோட்டியிலே சேர்ந்தாள். ஆக 9வது பாட்டு 10வது பாட்டு இந்த ரெண்டுலேயும் சரணாகதி நிஷ்டையில் இருக்கும் அவர்கள். அதில் நேத்திக்கு பாசுரம் நாம போய் பெருமானை பற்றும் நிலை. இன்றைய பாசுரம் ஏஷஹேவானந்தயாதிங்கிற உபனிஷத் வாக்கியத்தின்படி அவன் வந்து நம்மை பற்றும் நிலை. முதல்ல அவர் நம்மளை பற்றுவார், அப்புறம்தான் நாம் அவரை நோக்கி போகிறோம். அவர் தான் முதல் அடி, முதல் பிரயத்தனத்தை செய்கிறார். அவர் பிரயத்தன பட்டத்துக்கு நாம் அவர் திருவடிகளை பற்றினோம்னால், ஓ பெருமான் ரொம்ப நாளாக என்னை திருத்தறத்துக்கு பட்டிருக்கிற முயற்சிகளெல்லாம் பலித்தது அப்படிங்கிறது தான் இந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்றம். காத்திருந்து 11ஆம் பாட்டில் யாரை எழுப்புகிறாள்னு பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.